வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு SQL Server 2022 அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதனுடைய ஃப்ரண்ட் எண்டான SQL Server Studio மேனேஜ்மெண்ட் அப்புறம் SQL CMD அப்படிங்கிற கமாண்ட் ப்ராம்ப்ட் யூட்டிலிட்டி இதையும் இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் விண்டோஸ் 7, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 எல்லா சிஸ்டத்துலையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை சர்வரில் இன்ஸ்டால் பண்ணலாம், பட் ஆனால் சர்வர் டொமைன் கண்ட்ரோலாக இருந்தால் ஒரு வார்னிங் கொடுக்கும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சர்வர் 2022 டொமைன் கண்ட்ரோலர் இருக்குது. இந்த டொமைன் கண்ட்ரோலில் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம SQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான அந்த எல்லா டூலும் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். SQL சர்வருடைய ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த ISO ஃபைலை மவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம SQL சர்வர் ISO ஃபைலை மவுண்ட் பண்ணிட்டோம். அதில் செட்டப்பை நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு செட்டப் ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷனுக்கு போகிறோம். இப்போ இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நியூ SQL சர்வர் ஸ்டாண்டலோன் இன்ஸ்டாலேஷன். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய SQL சர்வர்ஸ்ல ஏதாவது இன்ஸ்டன்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். இப்போ நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால இன்ஸ்டால் SQL சர்வர் ஸ்டாண்டலோன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் எந்த எடிஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கேட்குது. நாம் வந்து எவல்யூஷன் எடிஷன் யூஸ் பண்ண போகிறோமா, அல்லது டெவலப்பர் எடிஷனா, அல்லது எக்ஸ்பிரஸ் எடிஷனா. நாம் வந்து இந்த SQL சர்வரை ISO டவுன்லோட் பண்ணும்போதே ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். எவல்யூஷன் எடிஷன் ஃபுல்லாக இருக்கும், பட் ஆனால் 180 நாள் மட்டும்தான் ஒர்க் பண்ணோம். எக்ஸ்பிரஷன் எடிஷன் லிமிடெட் எடிஷன், டெவலப்பர் எடிஷனும் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கறது. இப்போ நம்ம எவல்யூஷன் எடிஷன் தான் கொடுக்க போகிறோம். சப்போஸ் நம்ம கிட்ட கீ இருக்கு, நான் பர்ச்சேஸ் பண்ணி கீ வாங்கியிருக்கேன் அப்படின்னா நம்ம கீயை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஃபுல் வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால எவல்யூஷன் எடிஷன் ஃபுல் வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எவல்யூஷன் எடிஷன். தென் நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் லிஸ்ட்டு நம்ம அக்செப்ட் கொடுக்குறோம். தென் நெக்ஸ்ட். ஸோ இந்த SQL சர்வர் மைக்ரோசாஃப்டில் அப்டேட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இப்போ நம்ம கரண்ட் வெர்ஷன் தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும், அதனால எந்த அப்டேட்டும் இல்லை. அதனால நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SQL சர்வர் இன்ஸ்டாலேஷன் ரூல்ஸ்க்கான ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சிஸ்டம் சர்வர் டொமைன் கண்ட்ரோலாக இருக்கிறதுனால வார்னிங் மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட். இந்த SQL சர்வர் நம்ம என்னென்ன இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டால் பண்ணணுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பேசிக்கான டேட்டா பேஸ் இன்ஜின் சர்வீஸ் மட்டும் டிக் பண்ணிக்கிறோம். தேவைப்பட்ட ஃபியூச்சரில் நம்ம உள்ளே போயிட்டு நம்ம தேவைப்பட்ட மற்ற இன்ஸ்டன்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட SQL சர்வருடைய இன்ஸ்டன்ஸ் நேம் கேட்குது. டிஃபால்ட்டாக நம்மளுடைய சர்வரோட பேர் எடுத்துக்கும். நம்மளுடைய சர்வரோட பேர் SCR1. இல்லை எனக்கு தனியாக வேற பேர் வேணும் அப்படின்னா நேம் இன்ஸ்டன்ஸில் டிக் பண்ணிட்டு நமக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேர் நம்ம வச்சுக்கலாம். நம்ம SQL சர்வருக்கான பேர் நம்ம டிஃபால்ட்டு கொடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம். தென் நம்ம நெக்ஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா SQL சர்வரில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இதெல்லாம் எந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டாம், டிஃபால்ட்டாக கொடுத்துடலாம்.
அத்தன்டிகேஷன் பண்றதுக்கான மோடு கேக்குது. அதாவது SQL சர்வர் அத்தன்டிகேஷன் மோடா இல்ல மிக்சடு மோடா, அதாவது விண்டோஸ் அத்தன்டிகேஷன் மோடான்னு கேட்கும். அதாவது SQL சர்வரை நம்ம லாகின் பண்றதுக்கு நம்மளுடைய விண்டோஸ் லாகின் அத்தன்டிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாமா இல்ல SQL சர்வருக்குள்ள இருக்கக்கூடிய லாகின்ஸை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குது. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது பெரும்பாலும் மிக்சடு மோடு கொடுப்போம். அதாவது விண்டோஸோட லாகின் அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், SQL சர்வருடைய லாகின் அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால இப்ப நம்ம மிக்சட் மோடுன்னு கொடுக்குறோம். இப்ப நம்ம மிக்சட் மோடு கொடுத்துருக்கோம். அதாவது SQL சர்வருக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோட அக்கௌண்ட்டும் நம்ம விண்டோஸ் யூசரோடைய அக்கௌண்ட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். அது மிக்சட் மோட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல SQL சர்வர் டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் SA அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நம்ம பாஸ்வேர்டு கொடுக்கணும். நம்ம எப்பவுமே சர்வரில் பாஸ்வேர்டு வந்து எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி மினிமம் 8 கேரக்டர், ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர் இருக்கணும். இப்போ நம்ம SQL சர்வருடைய டிஃபால்ட் SA அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம விண்டோஸ் அத்தன்டிகேஷனும் கொடுத்துருக்கோம் மிக்சட் மோடில். அப்போ வந்து என்ன கேட்குது அப்படின்னா நீங்கள் எந்தெந்த விண்டோஸ் யூசர் எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து ஆட் கரண்ட் யூசர், நம்மளுடைய கரண்ட் யூசர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், அந்த யூசர் கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம என்னென்ன யூசர் வேணுமோ அந்தந்த யூசர்ஸ்க்கு எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம டிஃபால்ட்டாக நம்மகிட்ட இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் தான். ஸோ அந்த அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்மகிட்ட இந்த SQL சர்வரை லாகின் பண்ணுறதுக்கான பர்மிஷன் இருக்கக்கூடிய 2 அக்கௌண்ட், ஒன்று விண்டோஸோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டு, இன்னொன்று SQL சர்வரோடைய டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டான SA அக்கௌண்ட். இப்போ நம்மளோட எல்லா டீட்டெயிலும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டால் கொடுக்குறோம். SQL சர்வர் 2022 இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு. இப்போ இது இன்ஸ்டால் ஆகி பண்ணி முடிஞ்ச உடனே நாம் இந்த SQL சர்வருக்கான ஃப்ரண்ட் அண்டான SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ சிம்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ணி SQL சர்வர் லாகின் பண்ணி உள்ள டேட்டா பேஸ்லாம் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் SQL சர்வர் CMD, அதாவது SQL சர்வரை கமாண்ட் ப்ராம்ப்டில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான SQLCMD யூட்டிலிட்டியை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்மளுடைய SQL சர்வர் 2022 சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த விசார்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம SQL சர்வருடைய ஃப்ரண்ட் எண்ட் சிம்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம சிம்ஸ் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ Microsoft Sql Server மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்புறம் SQLCMD கமாண்ட் ப்ராம்ப்ட் யூட்டிலிட்டியை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ நம்ம SQL Server 2022 இன்ஸ்டால் பண்ணியாச்சு, சிம்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, SQL கமாண்ட் யூட்டிலிட்டி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பட்டனில் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா SQL Server 2022 ஃபோல்டர் இருக்குது. அதில் SQL Server ஃபைல்ஸ், இதில் SQL Server அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம சிம்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், SQL Server ஸ்டூடியோ மேனேஜர். ஸோ இப்போ ஸ்டூடியோ மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம SQL Server லாகின் பண்ணுற ப்ராம்ப்ட் வந்திருக்கு. இப்போ நம்மக்கிட்ட SQL Server லாகின் பண்ணுறதுக்கு 2 லாகின் இருக்கு. ஒன்று விண்டோஸ் அத்தன்டிகேஷன் மோடில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டு,
இன்னொன்னு சீக்வல் சர்வருக்குள்ள இருக்கக்கூடிய எஸ்ஏ டிஃபால்ட் அக்கௌண்ட், அந்த எந்த அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும்னு நம்ம இங்க அதுல நம்ம எந்த அக்கௌண்ட் வேணா நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா விண்டோஸ் அத்தன்டிகேஷன் மோடு வச்சிருக்கேன். செகண்ட் ஒன்று பாத்தீங்கன்னா சீக்வல் சர்வர் அத்தன்டிகேஷன் மோடுன்னு ஒன்று இருக்கு. அதில் யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட எஸ்ஏ அக்கௌண்ட்டும் அதோடைய பாஸ்வேர்டும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் விண்டோஸ் அத்தன்டிகேஷன் மோடில் வச்சு லாகின் பண்ணி காட்டுறேன். கனெக்ட். சூப்பர், நம்மளுடைய சீக்வல் சர்வர் லாகின் ஆயிடுச்சு. டேட்டா பேஸ் பாருங்க. நம்ம இங்க இருந்து நம்ம கையில சீக்வல் சர்வர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு புது டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போறோம். ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ டேட்டா பேஸ், டேட்டா பேஸ்க்கு நேம் கேக்குது, நம்ம சும்மா test1. ஓகே, பார்த்தீங்கன்னா test1 டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு சீக்வல் சர்வர் அத்தன்டிகேஷன் மோடில் லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சர்வர் நேம், சர்வர் 1. நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்தோம் இல்லையா, சர்வர் 1ங்கிறது டிஃபால்ட்டாக நம்ம எடுத்துக்க சொன்னோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வரோட நேம் சர்வர் 1. அத்தன்டிகேஷன் மோடு என்னன்னு கேட்குது. நம்ம இப்போ சீக்வல் சர்வர் அத்தன்டிகேஷன் மோடு கொடுத்து நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிஃபால்ட் அக்கௌண்ட் எஸ்ஏ, அதோட பாஸ்வேர்ட் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது கொடுத்தோம், அந்த பாஸ்வேர்ட் நம்ம டைப் பண்ணி உள்ள போகிறோம். உள்ள வந்துருச்சு. நம்ம கிரியேட் பண்ண test.1 டேட்டா பேஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ நம்ம சீக்வல் சர்வரை நம்ம கையில் எல்லாம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதே சீக்வல் சர்வரை நம்ம சீக்வல் சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியை எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பவர் ஷெல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் பவர் ஷெல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். SQL CMD கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி அந்த டேட்டா பேஸை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு SQL CMD -S ஸ்பேஸ் விட்டு நம்மளுடைய சீக்வல் சர்வருடைய நேம் SCR1. ஸோ இங்கே 1ன்னு போட்டு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துச்சுனாவே நம்மளோட சீக்வல் சர்வர் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு சீக்வல் கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கமாண்ட் கிரியேட் டேட்டா பேஸ். database name test1, test2. என்டர் பண்ண 2ன்னு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து இங்கே நீங்கள் அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கோ. திருப்பி உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் 1 வந்துச்சுன்னா அந்த கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே அந்த test2ங்கிற டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறதுக்கு select name from sys.databases. கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் கோ. ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்க எல்லா டேட்டாபேஸ் நேமும் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம test1ங்கிறது கையில் கிரியேட் பண்ணது, test2ங்கிறது கமாண்ட் ப்ராம்ப்டில் கிரியேட் பண்ணது. ஸோ நீங்கள் சீக்வல் கமாண்ட் யூஸ் பண்ணி கை இல்லாமல் கமாண்ட் ப்ராம்ப்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த test2 டேட்டாபேஸை டெலீட் பண்ணுவோம். ட்ராப் டேட்டாபேஸ் test2 go. ஸோ இப்போ நம்மளுடைய test2 டேட்டாபேஸ் டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம
SQL Server 2022 இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான ஃப்ரண்ட் எண்டான SQL Server மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணோம். அதோட கமாண்ட் ப்ராம்ப்ட் யூட்டிலிட்டியான SQLCMD கமாண்ட் ப்ராம்ப்ட் யூட்டிலிட்டி இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணி அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே SQL சர்வரை நம்ம எப்படி வேற ஒரு கம்ப்யூட்டரில் ரிமோட்டில் அக்சஸ் பண்ணுறது, அதாவது இதே நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அக்சஸ் பண்ணுறது, எப்படி இன்டர்நெட்டில் இதே இதை அக்சஸ் பண்ணுறது, அதுவும் கமாண்ட் ப்ராம்ப்ட்லையும் அக்சஸ் பண்ணலாம். இதே மாதிரி SQL Server ஸ்டுடியோ மேனேஜ்மெண்ட்டும் போட்டும் அக்சஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்க போகிறோம்.